நேற்று முதல் இன்று வரை பரபரப்பாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டிசன்கள் மத்தியில் எல்லாருமே இந்த அஇஅதிமுக திமுகவையும் சேர்த்து வைத்து மக்கள் ஏன் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்து இப்போ இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு பல விஷயங்கள் ரஜினியை பற்றி பேசும்போது அவர் மீடியாவை தாவேக்கா ஆட்சிக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் பாட்டிலுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, 500 மீட்டருக்குள்ளே இருக்க கடைகள்லாம் 717 கடையை தூக்கிட்டேன்னு சொன்னீங்க. முகப்பேரில் இருக்கக்கூடிய முகப்பேர் ஏஇ திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, அந்த பள்ளிக்கு கரெக்டாக அந்த பள்ளியிலேருந்து ஒரு 250 மீட்டருக்குள்ளே தான் இருக்க. ராத்திரியும் பகலும் அங்கே இதை பற்றி நான் டாஸ்மாக் ஹெட் குவார்ட்டருக்கு இன்றைக்கி நானே ஃபோன் பண்ணி ஒரு புகாரை கொடுத்தா, அந்த கடை நம்பரை கொடுங்க. இல்லை நீங்கள் கொடுங்க பார்ப்போம் எடுக்கலாம் அப்படின்றாங்க. இது நாங்கள் கம்ப்ளைண்ட்லாம் விசாரிக்கணும். நான் என்ன குடிகாரனா என்ன போய் அங்கே நம்பர் என்னான்னு போய் பார்க்கறதுக்கு டாஸ்மாக் நம்பரு அங்கே இது உங்ககிட்ட ஒரு புகாராக தெரிவித்தா நீங்கள் என்ன மற்றதெல்லாம் விசாரணை பண்ணுனா அப்புறம் நீங்கள் எதுக்கு இப்போ அந்த கள்ளச்சந்தையில் விற்கக்கூடியவங்க, அந்த மதுவை விற்கிறவங்க அந்த புகார்தாரர்களை டாஸ்மாக்கு அப்புறமா அங்கே ஊழல் இப்போ கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி இந்த மது ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிங்க, கள்ள மது இப்போ மார்க்கெட்டில் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு உங்களுடைய ரசிகைகள், அதுக்கப்புறமா உங்களோட பெண் தொண்டர்கள்கிட்ட முதல்ல சொல்லுங்கள், உங்கள் மேலே அபிமானம். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நேற்று முதல் இன்று வரை பரபரப்பாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டிசன்கள் மத்தியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எந்த அளவுக்கு இழிவாக பேசணுமோ அந்த அளவுக்கு ட்வீட்ஸ் போட்டு அப்புறமா கமெண்ட்ஸ் போட்டு ரொம்ப இழிவாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் அப்படின்ட்டு நேற்று ஒரு காலையில் 10:30 மணிக்கு பத்திரிகையாளரை ரஜினிகாந்த் அவருடைய இல்லத்தில் சந்தித்தார். அது எல்லாருக்கும் அழைப்பெல்லாம் கொடுத்தாங்க. அது லாஸ்ட் மினிட்ல அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதனால் ஓரளவுக்கு போயிருந்தாங்க, சேனல்ஸ் எல்லாமே போயிருந்தாங்க, எடுத்தாங்க. அப்போ என்ன அவர் பேசியிருந்தார் அப்படின்னா, எல்லாருமே அஇஅதிமுக திமுகவையும் சேர்த்து வைத்து அந்த ஒரு கட்சி ஆட்சியில் அமர்த்தணும், விஜய் வீழ்த்தணும் அப்படின்ட்டு தான் என்னோடய பிளான் இருந்துச்சு. அதனால தான் நான் ஸ்டாலினை சந்தித்ததாக பலர் பல வகையில் அவங்களுக்கு தோணுன மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. இது எல்லாமே உண்மைக்கு புறமனாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு ஸ்டாலின் ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலே பழக்கமானவர். அதனால் அவரை நான் மரியாதை நிமித்தமாக அவர் தோல்வி அடைஞ்சார். அதனால் நான் போய் பார்த்துட்டு சந்திச்சுட்டு அவர்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு வந்த வழியே எனக்கு இதை பற்றி ஒன்றுமே கிடையாது. இந்த அரசியல்லேருந்து நான் இல்லை, விஜய் ஒருத்தர் முதல்வராக வந்திருக்காது, நான் பாராட்டுதலுக்குரிய விஷயம் தான். நான் உண்மையிலே அதை ஏற்றுக்க வேண்டியதான். நான் ஏன் அவரை பார்த்து பொறாமப்படணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் மக்கள் ஏன் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்து இப்போ இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா காரணம் இதுக்கு மேலே சோஷியல் மீடியாவில் விஜயை வர விடாமல் தடுத்தது ரஜினி தான் அப்படின்லாம் ஒரு பரவலாக வந்த தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்தில் இந்த மாதிரி பேசியிருக்கார். பட் இது பேசுறது தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அது தேவையில்லை அப்படின்னு தான் நினச்சிக்கலாம். ஏன்னா பல விஷயங்கள் ரஜினியை பற்றி பேசும்போது அவர் மீடியாவை அட்ரஸ் பண்ணதே இல்லை. அவர் எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு போய்ட்டு போட பேசுகிறோம் பேசிக்கோங்கன்னு தான் விட்டுட்டு போனார். அப்படிப்பட்டவர் இந்த விஷயத்தில் மட்டும் பேசினது தான் ஒரு பெரிய பேசு பொருளாயிடுச்சு. அதை தவிர்த்திருக்கலாம் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ நீங்கள் பேசுனதுக்கப்புறம் இப்போ எப்படிலாம் இவரை பற்றி போனோம்னா, பார்த்தியா நெக்ஸ்ட்டு ஜெயிலர் படம் வருது அவருக்கு, அப்புறம் வேறு படங்கள்லாம் வருது, அதனால் இப்போ அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகணும்ல, அதனால் இந்த மாதிரி அவர் பயந்துட்டார் அப்படின்ற அளவுக்குலாம் பேசுகிறேன். நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை. ரஜினின்றது சூப்பர் ஸ்டார்னு ஊரில் உலகம் ஃபுல்லாகவே தெரியும். ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார்னு. அவர் இப்படி இறங்கி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றது இந்த ஒற்றந்துறையோடைய தனிப்பட்ட கருத்து. அதை பலராக அதை சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட நான் பல ஊடகவியலாளர்கள்கிட்ட பேசும்போது கூட அவங்க சொன்னாங்க, ஏன் ரஜினி சார் இந்த மாதிரி அட்ரஸ் பண்ண, ரஜினி கண்டுக்கே இருந்திருக்க தேவையில்லை, இதை எப்பயுமே புறந்தள்ளிட்டு போகிற மாதிரி போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று அப்படி பண்ணியிருக்கலாம், இல்லைனா அவர் உண்மையிலே ரஜினி இது இருந்தால் விருப்பம் இருந்திருந்தால் நேராக ஒரு விஜயை போய் சந்தித்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்தித்து வாழ்த்து சொல்லுவோம். பட் அது அவருக்கு என்ன பிடிக்கல, ஏது இல்லை, அவருக்கு அழைப்பு இல்லையா என்னன்றது தெரியல.
அதனால் அவர் போகாமல் கூட இருந்திருக்கலாம், விஜயை சந்திக்காமல் இருந்திருக்கலாம். பட் இவர் பேசுனது இந்த மாதிரி ஆயிருக்கு, இதை வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரைட், இந்த விஷயம் ரஜினிகாந்த் இது முடிஞ்சிச்சா? அடுத்த ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னால், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு மது பிரியர்களை வந்து அப்படியே ஊக்குவிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த 10 ரூபாலாம் இருக்காது, ஒழிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னவர் தான் வந்து விஜயும். அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் பேசும்போது மேடை ஏரியெல்லாம் பேசினாங்க. ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா குறைஞ்சிச்சான்னு பார்த்தா இல்லை. டெய்லி சோஷியல் மீடியாவில் வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ட்விட்டர் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தா மதுக்கு வந்து 10 ரூபான்றது இப்போ 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஆதாரபூர்வமான வீடியோக்கள்லாம் போடுறாங்க. இந்த வீடியோலாம் வந்து ஆதவர்ஜுனாவுக்கோ விஜயோட நாலேஜுக்கு போச்சான்னு தெரியல, இல்லைனா டாஸ்மாக்கு யார் இன்சார்ஜ், ஆதவர்ஜுனா தான் இன்சார்ஜுன்றாங்க, அவருக்கான கண்ணுக்கு போச்சான்னு தெரியல, இல்லைனா அந்த டாஸ்மாக் துறையில் இருக்கவங்களுக்கு யாருக்குன்னா வந்து அந்த அலுவலர்களுக்கு போச்சா என்னன்னு தெரியல. பட் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்த மத்தியில் டெய்லி வந்து வீடியோக்கள் வந்துனே தான் இருக்குது. ஒன்று மது ஒழிச்சிருங்க, இல்லைன்னா வந்து அவனே பாவம் எங்கேருந்தோ கஷ்டப்பட்டு ஏதோ கொண்டாந்து அவன் உடல் வலியை போக்குறதுக்கோசரம் குடிக்கிறான். அதில் வந்து அந்த மது அருந்தவனுக்கு வந்து 10 ரூபாய் இருந்ததே வருத்தமாக சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் வந்து ஒழிக்கிறேன், நீங்கள் கட்சியில் மது பிரியர்கள்லாம் நீங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னாங்க. ரைட்டு, அதை விடுங்க. ரைட்டு, நீங்கள் என்ன சொன்னீங்க, 500 மீட்டருக்குள்ளே இருக்க கடைகள்லாம் வந்து 717 கடையை தூக்கிட்டேன்னு சொன்னீங்க. எங்கேயுமே இருக்காது, இப்போ எல்லாமே குறைச்சிட்டே வரும் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஆனால் ஒன்று இப்போ சொல்கிறேன், இப்போ தெளிவாக சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. முகப்பெயரில் இருக்கக்கூடிய முகப்பெயர் ஏஇ திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி SBIOA ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த பள்ளிக்கு கரெக்டாக வந்து அந்த பள்ளியிலேருந்து ஒரு மேடு ஏறி லெஃப்ட் திரும்பினா கரெக்டாக 250 மீட்டருக்குள்ளாக சர்ச் ரோடில் கங்கா ஸ்வீட்ஸ்க்கு பக்கத்தில் கிரீன்லேண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிரில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப் வந்து 250 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ராத்திரியும் பகலும் அங்கே வந்து வியாபாரம் நடந்துட்டுருக்கு. இதை பற்றி நான் வந்து டாஸ்மாக் ஹெட் குவார்ட்டருக்கு இன்றைக்கி நானே வந்து ஃபோன் பண்ணி ஒரு புகாரை கொடுத்தா, அந்த கடை நம்பரை கொடுங்க, எங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணால் மேனேஜர் எடுக்கல, யாருன்னு சொன்னால் இல்லை நீங்கள் கொடுங்க பார்ப்போம் எடுக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட்லாம் விசாரிக்கணும். நான் என்ன குடிகாரனா என்ன போய் அங்கே நம்பர் என்னான்னு போய் பார்க்கறதுக்கு டாஸ்மாக் நம்பரு அங்கே போர்டில் நம்பரும் எழுதி வைக்கிறதுல சரியா? இதை வந்து நீங்களே தான் மறைச்சி வைக்கிறீங்க. ஏன்னா வந்து யாருன்னா புகார் கொடுத்துருவாங்களோ அங்கே லோக்கல் பார் நடத்துகிறவங்க வந்து அந்த நம்பர் டாஸ்மாக் நம்பரே தெரியாத மாதிரி தான் வைக்கிறாங்க. இது உங்ககிட்ட ஒரு புகாராக தெரிவித்தா நீங்கள் என்ன வந்து மற்றதெல்லாம் விசாரணை பண்ணுனா அப்புறம் நீங்கள் எதுக்குங்க ஆஃபீஸில் உட்காருங்க, நீங்கள் வீட்டில் போய் தூங்கலாமே. அப்புறம் உங்கள் முதல்வர் என்ன சொன்னார், அப்புறம் ஆதவர்ஜுனா என்ன சொன்னார் அமைச்சர், டாஸ்மாக்கு ஃபோன் பண்ண எடுப்பாங்க. ஒரு பொண்ணாக்கு நடவடிக்கையும் எடுக்கல. நீங்கள் பேசின ஆடியோ எங்கிட்ட இருக்க ஃபுட்டேஜ் யாருன்னா எதிர்ப்பு தெரிவிக்கணும், இல்லை இந்த மாதிரி பேசுகிறேன்னா கேளுங்க, நான் எங்கிட்ட வந்து ஆடியோ எங்கிட்ட இருக்க ரெக்கார்டிங்கு நீங்கள் என்ன பேசினார் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அப்படின்றது நான் சொல்லவும் சொன்னேன். இதில் வந்து இந்த தகவல் உங்ககிட்ட சொல்கிறது நான் நேராக ஆதவர்ஜுனா அவருக்கே புகாரை தெரிவிச்சிருக்கலாமேனே நான் பதிவு செஞ்சேன். அப்பயும் அவங்க வந்து ஒன்றும் எடுப்படுற மாதிரி அந்த டாஸ்மாகில் வேலை செய்ய 20 ரூபா லாபம் சம்பாதிக்கலான்னு தான் இருக்கிறப்பல அந்த ஸ்கூல் பக்கத்தில் 250 மீட்டருக்குள்ளே இருக்கிறத வந்து காலி பண்ணுறோம், அந்த புகாரை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு கூட ஒன்றுமே சொல்லலை. இதுக்கப்புறமாவது இந்த வீடியோவை பார்த்து யாருனா ஒருத்தர் வந்து விஜய்க்கோ இல்லை ஆதவர்ஜுனாவோடைய நாலேஜுக்கோ இல்லை டாஸ்மாகில் இருக்கக்கூடிய MDயோட நாலேஜுக்கோ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கடையை நான் சொன்னேன், அந்த மாதிரி பல கடைகள், பல பள்ளிக்கூடங்கள், பல கல்லூரிகள் அருகில் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த 500 மீட்டருக்குள்ளே இருக்குதா இல்லையான்னு பார்த்து முதல்ல அதை எடுங்க. நீங்கள் சொன்னது வந்து ஒரு பித்தலாட்டமான மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து பித்தலாட்டம்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது வந்து முகப்பேரில் IAS IPS அஃபிஷியல்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, இருந்தும் அந்த இடத்துல ஒரு கடை இருக்குன்னா அப்போ யார் பாருக்கும் பாடலையா, இல்லை உங்களுக்கு அளக்க தெரியலையா, 250 மீட்டரா 500 மீட்டரான்னு தெரியலையா, 500 மீட்டர் தாண்டி இருக்குதுன்னு நீங்கள் தப்பான அளவைக்கோல் வச்சு அளந்தீங்களா என்னன்னு தெரியல. அதனால் முதல்ல அந்த கடையை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சிங்க. இல்லைன்னா நீங்கள் சொன்ன அந்த 500 மீட்டருக்குள்ளே இருக்கிறத கடைகளை வந்து நாங்கள் அகற்றிடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த இதை வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கிடுங்க. அடுத்து ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் காட்பாடியில் வந்து கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுது அப்படின்ட்டு ஒரு கும்பல் வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஒரு கும்பல் மேலே. அங்கே இருக்க லோக்கலில் இருக்க ரெசிடென்ஸு. இப்போ அந்த கள்ளச்சந்தையில் விற்கக்கூடியவங்க, அந்த மதுவை விற்கிறவங்க வந்து அந்த புகார்தாரர்களை வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ லா அண்ட் ஆர்டர் எங்கே சரியாக இருக்குது? டாஸ்மாக்கு
அப்புறமா வந்து அங்கே ஊழல் இப்போ கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி இந்த மது ஒழிப்போம் அப்படின்னு சொன்னீங்க. கள்ள மது இப்போ மார்க்கெட்டில் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் அவங்கள வந்து கொலை மிரட்டல் விட்டு போயிருக்கதா செய்திகள் வருது வேலூர் பக்கத்தில் இருக்க காட்பாடியில். அப்போ இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இதையும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்புறம் என்ன நீங்கள் சொன்னது அந்த கவர்மெண்ட் சரியாக செய்யலைன்னு சொன்னீங்க. சரி, உங்கள் கவர்மெண்ட் இந்த தாவேக்காவுடைய ஆட்சி வந்திருக்கு செய்வாங்க அப்படின்னா திமுகவை தான் நீங்கள் குறை சொன்னீங்க ஒழிய தாவேக்காவில் வந்து ஒன்றும் நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் வந்து ரிஃபைன் ஆகி வந்திருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து இப்போ அந்த கொலை மிரட்டல் விடுத்தவங்க மேலே உடனடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆனால் முயற்சி செய்கிறீங்களா என்னன்னு பார்க்கணும். ரைட். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டீங்க. பொன்ராஜ் வந்து பேசினாருன்னு சொல்லிட்டு பொன்ராஜ் மேலே வந்து 2 வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. அதான் வந்து முன்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவர் வந்து பேசும்போது விஜயோட மீட்டிங்கில் பேசின பெண்கள்லாம் வந்து சிலர் வந்து என் புருஷனை கூட எனக்கு தேவையில்லை, என் குடும்பம் கூட தேவையில்லை, என் பிள்ளைங்களாம் தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும், விஜய் தான் வேணும், சில அநாகரிகமான செயல்களை சிலர் செஞ்சாங்க. எல்லாருமே சொல்ல மாட்டேன். அவங்க செஞ்சது கொஞ்சம் நமக்கு கூசுகிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றது தான் அவர் வந்து சொன்னார். ஆனால் அவரோட சொன்ன விதம் வந்து கொஞ்சம் தவறாக இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை நான். பட் அது சொன்னார். அதுக்கோசம் உடனடியாக வந்து கடலூரில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்கீங்க, அப்புறம் சென்னையிலையும் வழக்கு பதிஞ்சிருக்கீங்க. பட் இதெல்லாம் வந்து ரைட், ஓகே, நீங்கள் பொன்ராஜ் மேலே சொன்னீங்க, எல்லாமே ரைட்டு. ஏன்னா இப்போ வந்து அப்போ இருந்த வந்து பெண்களுக்கான பாதுகாப்புக்குன்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து இப்போ நீங்கள் வேறு மாதிரி சொல்லி நாங்கள் முழுசாக பாதுகாப்பு கொடுக்குமே அப்படின்ற ஒரு இதை வச்சு நீங்கள் வந்து இப்போ பொன்ராஜ் மேலே ஒரு வழக்கை தொடுத்துருக்கீங்க. பட் இது வழக்கு தொடுக்கிறது பற்றி இல்லை. பட் உங்களுடைய ரசிகைகள் அதுக்கப்புறமா உங்களோட பெண் தொண்டர்கள்கிட்ட முதல்ல சொல்லுங்கள், உங்கள் மேலே அபிமானம் வச்சுக்கிட்டோம், அன்பு வச்சுக்கிட்டோம், பாசம் வச்சுக்கிட்டோம். ஆனால் அன்னைக்கு சிலர் அந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து கண்டிப்பாக கண்டிச்சிருக்கணும். ஆனால் இனி வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரிலாம் கண்டிக்கவே இல்லை. ஏமா குடும்பத்தில் இருக்கவங்க மரியாதை கொடுங்க, எனக்கு புள்ளெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு விஜய் தான் வேணும், எனக்கு விஜயை பார்க்கணும் அப்படின்னா ஒரு பெண் வந்து முத்தம் கொடுத்துலாம் ஒரு மாதிரி பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பொதுவெளியில் பண்ணும்போது வந்து அது வந்து விஜயோட இமேஜை தான் வந்து பாழாக்கும். அதனால் தமிழக முதல்வர் விஜய் வந்து பேசும்போது அட்ரஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குடும்பத்துக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க, உங்கள் கணவர்களுக்கெல்லாம் அன்போடு பேசுங்க, இந்த மாதிரிலாம் வெளியில் வந்து பேசாதீங்க அப்படின்னு ஒரு அறிவுரை கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.